ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்னில் மாற்றம், என் குடும்பத்தில் மாற்றம், நான் போகிற இடங்களிலே மாற்றம். இது படிப்படியாக தான் அந்த ப்ராசஸ் வரும். எனக்குள் வராத மாற்றத்தை என் குடும்பத்தில் பார்க்க முடியாது. என் குடும்பத்தில் வராத ஒரு மாற்றத்தை நான் போகிற இடத்தில் பார்க்க முடியாது. நமக்குள், நம்முடைய சபைக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை தர வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு எப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அது போலவே கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ளும், நமக்குள் முதலாவது, இரண்டாவது நம்முடைய சபைக்குள், குடும்பத்துக்குள்ளும் நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க அவர் போதுமானவர். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பைபிள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே வசனம் இதுதான் பாஸ்டர். ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சார், தெரியுதோ இல்லையோ, இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு எப்படி கொஞ்சம் உள்ள பயணிக்க முடியும். இந்த வசனத்தை இன்னைக்கு கேட்டுட்டு அப்படியே விடாம, இந்த வசனத்துக்குள்ள இருந்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஏக்கத்தோடு, எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு என்ன பேசுவார், எனக்குள்ள இன்னும் என்ன காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய், அப்படி ஒரு ஏக்கத்தோடு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதுக்குண்டான வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுவார். பாருங்க, நம்முடைய ஆதியாகமம் சொன்னாலே எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். ஆதியாகமம்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். இந்த ஆதியாகமம் இல்லாம நேரடியா ஆண்டவர் யாத்திராகமத்திலிருந்து ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைச்சுக்கீங்களேன், இன்னைக்கு நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. எப்படி மனுஷன் வந்தான்னு தெரிஞ்சிருக்காது, எப்படி ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டு பண்ணி, எதுவுமே நமக்கு புரிஞ்சிருக்காது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகா ஆதியாகமம்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். சரி, ஆதியாகமம் என்று சொன்னால் ஆரம்பம். நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னன்னா ஆரம்பங்களின் தேவன், துவக்கங்களின் தேவன் என்று சொல்லலாம். அவர் வானத்தை உண்டு பண்ணினார், பூமியை சிருஷ்டித்தார், ஆகாயங்களை சிருஷ்டித்தார், ஜலங்களை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார். அதனால நம்முடைய உபவாச ஜெபத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து கர்த்தர் என்னென்ன பேசுகிறாரோ அப்படியே படிப்படியாக நம்மை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். இப்ப ஆதியிலே அப்படின்னு சொல்லும்போது, ஆரம்பத்திலே அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இப்ப ஆண்டவர் ஆதியிலே செய்த காரியங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றுக்கும் ஆதியாக, முதலாவதாக இருக்கிறாரா என்பதுதான் நமக்குள் ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்தை ஏற்படுத்தினார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆண்டவர் முதலாவதா இருக்கிறாரா அப்படின்னா, இல்லைன்னா இப்படி கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் யார் முதலிடத்தை பிடிக்கிறார்கள், யாருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த மாலை வேளையிலே அந்த ஆதியிலே என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறவர். ஆனால் நாம் ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரோடு ஆரம்பிக்கிறோமா என்பதுதான் நமக்குள் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கே நீங்க ஆமேன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி, சொல்லலாமா வேணாமான்? இந்த நாளை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் ஆண்டவரோடு ஆரம்பிச்சீங்க? அப்பாடா, இவ்வளோ நேரம் கழிச்சு கொஞ்சமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்பா, இப்பதான் நம்ம ஆரம்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு இதே கிறிஸ்தவ உலகத்துல ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆரம்பம் என்ன என்று புரியவில்லை. தேவன் நம்முடைய ஆரம்பமா இருக்கணும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஆரம்பமா இருப்பார் என்றால், நான் அந்த நாளை முடிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் முடிக்க கிருபை செய்வார். தேவனுக்குள் எனக்குள் இல்லாத ஒரு ஆரம்பத்தை எந்த ஒரு நேரத்திலும் என்னால் வெற்றியாக மாற்ற முடியாது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு நாள் நல்லா இல்லை, எனக்கு எது செஞ்சாலும் சரியில்லை, என் குடும்பத்துக்குள்ள ஒண்ணுமே நல்லா இல்லை, இப்படி சொல்லி நல்லா இல்லை, எதுவுமே சரியில்லைன்னு பேசி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நேரடியாக இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்த முதலிடம் என்ன என்பதுதான் கேள்வி. ஆதியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆரம்பித்து ரொம்ப அழகா செய்தார். ஆனால் என்னுடைய நாளும் நேரமும் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் கர்த்தராய் இருப்பார் என்றால் நிச்சயமா எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை காண ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு இதைத்தான் நமக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சபைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அப்புறம் நம்ம போகிற இடங்கள் எல்லாம் இவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன சொல்ல போறோம்னா, எங்க ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் அவரோடு ஆரம்பிப்பது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாருக்கு முதலிடம் என் வாழ்க்கையில்? எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில்? அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் அவர்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். தேவன் தான் என்னுடைய ஆரம்பமா இருப்பார்னா எப்படி அந்த பிள்ளை வெட்கப்பட்டு போகும்? எப்படி அந்த பிள்ளை இழப்பை சந்திக்கும் போது ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்ம பேசுகிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம்மோடு இருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம் மேலே இருக்கிறார். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது எப்படி என்னை ஆண்டவர் கைவிடுவார்? நிச்சயமாய் கைவிட மாட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தைக்கு நேரம் அப்படி கொஞ்சம் உள்ள பயணிக்கலாம். வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம், Gospel of Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் என்ன செய்யப்படும்னா கூட கொடுக்கப்படும். முதலாவது ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சமூகத்துக்கு வா, இல்லை என்னை தேடி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் இருக்குன்னா அது என்னை தேடுதலில் ஆரம்பிக்கும் என்றால் நான் சொல்றேன், மற்றவைகள் எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒன்றுக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா குறைவு வைக்கவே மாட்டார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க குறைவுபட்டு போக மாட்டீங்க. இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கல? ஆனா அந்த குறைவுபடாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்கணும்? முதல்ல தேவன் இருக்கணும். ஆதியிலே ஆரம்பத்திலே என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்பா எல்லாவற்றிலும் நீங்க தான் எனக்கு ஆரம்பமா இருக்கணும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது, ஒரு காரியத்தை செய்யும் போது, என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது, இல்ல நான் வேற ஒன்று செய்ய போகும்போது, ஜெபிக்க வரும்போது, காலையில் எழும்பும் போது, நைட்டு படுக்க போகும்போது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த நம்ம வாசித்த இந்த வேத பகுதிக்கு மேல இருக்க வசனத்தை எல்லாம் வீட்டில் இருந்தா கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் எதை குறித்து பேசிட்டு இதை சொல்றாரு தெரியுமா? கவலைப்படுவதை குறித்து நிறைய பேசுவார். கவலைப்படுவது குறித்து வாசிப்பார். வாசிங்க, அதுல 20 மேல இருக்க வசனத்தை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நிறைய பேரு இன்னைக்கு கவலைப்படுவதில் தான் ஒரு நாளுடைய, எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரத்துல அவர்களுடைய நேரம் அதிகமா எதுல போயிட்டு இருக்குன்னா கவலைப்படுறதுலே போகுது. கவலைப்படுது. அப்போ மனுஷனா இருந்தா கவலை இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த கவலைக்கு இயேசு சொல்லுகிற விடை என்ன தெரியுமா? நீ அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நீ நாளுக்கு நாள் கவலைப்பட்டு கொண்டு இருந்துக்கிட்டே இருப்ப. கவலைப்படுவ மறுபடியும் கவலைப்படுவ, அதை குறிச்சே இருப்ப. உங்களால வேற நிலைக்கு வரவே முடியாது. ஆனா கவலைக்கு ஒரு மருந்தா, ஒரு பதிலா ஆண்டவர் சொல்றார், நீ என்ன தேடுவினா, நீ எதை குறித்து கவலைப்படுகிறையோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கூட்டி கொடுப்பார். கூட கூட்டி கொடுப்பார். சொல்லுங்க, என்ன செய்வார்? கூட சேர்த்து கொடுப்பார்னு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட சேர்த்து கொடுப்பார். இன்னைக்கு சேர்த்து கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கும்போது ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவரே முதலாவது உமக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சொல்லுங்க, ஆண்டவருக்கு முதல்ல நீ இடம் கொடு. காலையில் எழும்புனா நீ கர்த்தருக்கு முதல்ல இடம் கொடு. உன்னுடைய படிப்புகள்ல கர்த்தருக்கு முதல்ல இடம் கொடு. ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருவோம் என்றால் அவன் வாழ்க்கையில ஆண்டவரை முதலிடத்துக்கு கொண்டு வருவானா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடைசி இடத்துக்கு ஒரு நாள் போகவே மாட்டார்கள். ஆசீர்வாதமா வைப்பார். அதனால்தான் முதலாவதுன்னு சொல்லுகிறார். தாவீது வாழ்க்கையில நான் ஆடு மேய்க்கிறவனா போனா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல ஆடு மேய்க்கிறவன். ஆனா முடிக்கும் போது அவன் ஆடு மேய்க்கிறவனா முடிக்கல. அவன் வாழ்க்கை ரொம்ப மாற்றி முடிக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த வேத சரித்திரத்திலே அதிகமான ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெரிய மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தாவீது இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பேசுறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருப்பார்னா, தாவீதே நீங்க எப்படி இவ்வளவு தூரம் ஒரு வெற்றி அடைஞ்சிங்க, கடைசியில முடிக்கும் போது ஒரு பெரிய ராஜாவா கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனா முடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி நம்ம பேட்டி எடுப்போனா, அவர் முதல்ல ஒரே பதில் சொல்வார், நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வச்சேன், கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுத்தேன், கர்த்தர் என்னுடைய எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா என்னை மாற்றினார். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் முதலிடத்தை கொடுப்பானா
சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு முன்பதாக சங்கீதம் 16வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்படின்னா கர்த்தருக்கு எப்பொழுதுமே என் வாழ்க்கையில முதலிடத்தில் கொடுத்து வைக்கிறேன். நான் ஒரு காலம் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அசைக்கப்பட்டுட்டீங்களா? குடும்பத்தினால அசைக்கப்பட்டீங்களா? பிள்ளைகளால் அசைக்கப்பட்டுட்டீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுக்கு தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில முதலிடம். எழும்பும்போது, படுக்கும்போது, உட்காரும் போது, வேலைக்கு போகும்போது, எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் என்பது நம்முடைய இருதய துடிப்பா மாறணும். எப்படி ஒரு இருதயம் துடிக்கலனா ஒரு மனுஷன் செத்து போவானோ, அது போல நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவரே உங்களுக்கு நான் முதலிடம் கொடுத்துடணும்னு சொல்லி அதை செய்வீர்கள் என்றால், நான் சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் ஆகட்டும், நம்முடைய அபிஷேகம் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னா அது அது ரொம்ப நிறைவா இருக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா அபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா ஒன்றும் இல்லாமல் எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சுன்னா, நிறைய பேருக்குள்ள புஷ்பான மாதிரியான காரியங்கள் தான் இருக்கு. நமக்குள்ள நல்லா பிரகாசிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே 2 நாள் கழிச்சு ஒண்ணுமே இல்லாமல் போயிருது. இது ஏன் இப்படி போகுது அப்படின்னா, என் வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் குறையும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில புஷ்ன்னு கீழே போயிடும். ஆனா ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வைப்பார், வல்லமையாய் பிரகாசிக்க வைப்பார். இப்ப இந்த வார்த்தையில நம்ம கேட்டு ஜெபம் பண்ண போறோம். கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நல்ல வாய்களை திறந்து ஆமென் அப்படியே நல்ல ஆவியில நிரம்பி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா இடத்திலும் உமக்கு நான் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. 2வது இடம் என் தேவனுக்கு அல்ல, என் வாழ்க்கையிலே முதன்மையான இடம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட எல்லா நேரத்திலும் தேவனை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்படியே நல்ல ஜெபம் பண்ணுங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாய் விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை நான் 2வது இடம் கொடுத்திருப்பேனா இந்த ஆதியிலேன்னு சொல்லும் போதே என் வாழ்க்கையில நீர் முதலிடத்தை பிடிப்பீராக. காலையில் எழும்பும் போது முதலிடம், வேலைக்கு போகும்போது முதலிடம், வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது முதலிடம், படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக முதலிடம் ஆண்டவரே உமக்கு கொடுக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிற எல்லாருக்குள் ஆண்டவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க ஒரு காலம் கடைசிக்கு போவே மாட்டீங்க. காரணம், நீங்க ஆண்டவரை முதன்மைப்படுத்தினதினால் அவர் உங்களை முதன்மைப்படுத்தி நடத்தி செல்வார். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 2 சகோதரிங்க இருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்றேன். அவள் பேர், ஒருத்தி பேர் மார்த்தாள், இன்னொருத்தி பேர் மரியாள். அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 10:42 வாசிங்க. 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே மார்த்தாள் என்ன நினைக்கிறானா, இந்த ஆண்டவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், தவறுன்னு சொல்லல. ஆனால் அதை விட மரியாளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி அவருடைய பாதத்தின் அருகாமையில் போய் உட்கார்ந்தார். இன்னைக்கு மரியாள் கூட சாப்பாடை குறித்து கவலைப்படணும்னா பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு அதை கொடுக்கணும், அவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்கணும், கூட வந்திருக்கவங்க எல்லாம் நல்லா ருசியா கொடுக்கணும், தவறுன்னு சொல்லல. ஆனால் அதை விட அவர்களுக்கு முதன்மையானது எது தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்வது தான் முதன்மையாய் தெரிஞ்சது. இன்னைக்கு இது நினைவு வருதுனால சொல்றேன். நிறைய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க, கூப்பிடுவாங்க, ஜெப கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. ஜெப கூட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு பாஸ்டர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, வீட்டார் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்க இருப்பாங்க? எல்லாம் சாப்பாடு கிட்ட இருப்பாங்க. அதை செய்யணும், இதை பண்ணணும், அவருக்கு நல்லா கொடுக்கணும், பாஸுக்கு 2 எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கணும். கேட்டார் அவரு. நான் பார்த்தா முன்னாடி யாருமே இருக்க மாட்டேன். 4 சின்ன பசங்களை உட்கார வச்சுட்டு வீட்டார் எல்லாருமே வெளியில உட்கார்ந்தாருவாங்க. இப்படியே இருந்தா அப்ப எது நல்ல பங்கு? ஆகாரம் தான் பெருசா தெரியுது, சாப்பிடுற ஆகாரம் தெரியுதே ஒழிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். அப்ப பாஸ்டர் எப்படிதான் சாப்பாடு செய்யறது? ஒண்ணு முன்னாடி செஞ்சிருக்கணும், இல்ல ஜெபம் முடிஞ்ச பிறகு செஞ்சிருக்கணும். இதை 2ஐயும் செய்ய தவறிவிட்டு ஜெப நேரத்தில் முக்கியத்துவப்படுத்தாம இன்னைக்கு சபைக்குள்ள இதை கற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் உங்க வீட்டில் ஜெபம் வச்சா நீங்க தான் ஆளா அங்க முழங்கால் போட்டு இருக்கணும். சாப்பாடெல்லாம் 2வது தான் நமக்கு. ஏன்னா அதுதான் முக்கியமானது, தேவையானது ஒன்று, தேவனுக்கு தேவையான முதலிடம் அதுதான். அப்படி செய்வோனா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைவான பலன்களை காண ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த கூட்டமே ஆசீர்வாதமா முடியும். ஆனா சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கூட்டத்தார் வேற விதமா செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆதியிலேன்னு சொன்னா ஆரம்பத்தில் அவர் இருப்பார் என்றால் முடிவு வரைக்கும் என்னை நன்மையினால் நடத்தி செல்லவர் போதுமானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து நான் அடுத்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். போதும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வருமானங்களை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு நேரத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது நம்ம சரியா கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஆனா நானும் ஆண்டவருக்கு சரியான முதன்மையானவைகளை கொடுக்கணும். இந்த சபையில் இருக்கிற தேவன் உங்களுக்கு குடும்பத்துக்கு வேலைன்னு கொடுத்து நீங்க வேலை செய்ய உங்களை அனுப்பியிருப்பார் என்றால் தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த முதலாவதை உங்கள் வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் செய்ய நீங்க முன்வரும்படி அன்பாய் கேட்கிறேன். அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், கடன் வாங்கி கடன்ல அமிழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லைன்னா கடன் பிரச்சனை இவ்வளோ பெருசா போயிருக்குன்னா நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது எதுனா, என்னுடைய கரங்களிலே தேவனுக்கென்று நான் கொடுத்த முதல் காரியங்கள் என்ன இந்த மாதத்துல. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை திட்டமாய் சொல்லுகிறார். தேவனுக்கு கொடுத்து தேவனுக்கு நேரம் கொடுத்தவர்கள், தேவனுக்கு முதன்மையானதை கொடுத்தவர்கள், அவங்க ஆசீர்வாதம் இல்லாம போனதே இல்லை. அது போல என்னுடைய எல்லா பொருளாலும் என்னுடைய எல்லா பலன்களாலும் விளைச்சல்களும் கர்த்தருக்கென்று முதன்மையானவைகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், அது மனிதனுக்காக கொடுக்கப்படக்கூடியது அல்ல. கர்த்தர் அதை வானத்திலிருந்து கவனிக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. அது களஞ்சியங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். அது ஆசீர்வாதங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். ஒரு சின்ன காரியம் செய்தா கூட அது மோசமா போகவே போகாது. காரணம் என்னன்னா, என் கையிலிருந்து முதல்ல நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன். அது உங்க குடும்பத்தில் இதுவரை பழக்கமா இல்லைனா நீங்க போய் உங்க கணவருக்கு அதை சொல்லுங்க. இந்த வசனத்தை குறிச்சு வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய பொருளாலும் எல்லா விளைச்சலாலும், இது ஏதோ ஒரு மனிதனுக்கான வார்த்தை அல்ல, தேவன் எழுதி வைத்திருப்பார் என்றால் நீங்க செய்ய வேண்டியதை சரியாய் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நான் உங்களுக்கு தான் ஆண்டவரை முதல் நிலை கொடுத்தேன், உங்க சமூகத்தில் தான் ஆண்டவரை விசுவாசத்தோடு அதை கொண்டு வந்து வைத்தேன், அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு பின்பதாக ஜெபித்து பாருங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். என்னுடைய விசுவாசம் என்னன்னா, எப்போல்லாம் ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் போதும் கர்த்தர் என்ன ஓட்டாண்டியா விட்டதே இல்லை, நிறைவான பலன்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் கர்த்தர் சொன்னதனால் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்றேன். இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் வேற நிலையில் இருக்கும்போது, இன்னைக்கு அநேக தேவையில்லாத உபதேசங்களை கேட்கும் போது அவர்களுக்கு அது ரொம்ப எளிதா இருக்கு. ஆனால் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்துங்கள், கர்த்தர் அதற்கான பலன்களை கொடுப்பார். இப்ப நம்ம என்ன வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்பாடா பரவாயில்ல, சபை கொஞ்சம் படிப்படியா முன்னேறிட்டு தான் வருது. ஆதியிலே தேவன் என்ன உண்டு பண்ணியிருக்கார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்போ எப்பெல்லாம் நான் முதலாவது இடம் கொடுக்கிறேனோ அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுகிறது, ஒரு சிருஷ்டிப்பை, ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். அப்ப ஆண்டவர் முதலாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது போல என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்றேன், எனக்குண்டான புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். தேவன் யார் என்று நீங்கள் அறியணும்னா இந்த வசனத்தை வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நல்லா கவனிங்க, நான் சொன்ன எப்பெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிருஷ்டிப்பை, ஒரு புதிய காரியத்தை செய்வார். இந்த மனுஷன் யார் தெரியுமா? இந்த மனுஷனுடைய பேர் ஆபிரகாம். அவனை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னார்? நான் உன்னை என்ன செய்வேன்?
ஜாதிகளுக்கு தகப்பனாவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரெல்லாம் என்ன செய்வேன். அப்பா அவனுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாதுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பிள்ளை கிடையாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர், அவனுக்கு பிள்ளையே இல்லாத போது கர்த்தர் சொன்னார் உன் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று சொல்லி, அதே போல கர்த்தர் அவனை தகப்பனாக மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நிறைய காரியம் இல்லாம இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த எதுவுமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னா, இந்த ஆண்டவர் இல்லாதவைகளிலிருந்து, ஒண்ணுமே இல்லாததிலிருந்து தன் வார்த்தையின் மூலமாய் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருப்பார் என்றால், இதே வார்த்தையின் மூலமாய் இல்லாத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிப்பீங்கன்னா 2 கைத்தட்டி சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர் எங்கள் ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறார். எல்லா இல்லாதவைகளும் இருக்கிறவைகள் போல் அழைக்கப்படுவதாக. பிள்ளைகள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் அவைகளை செய்து முடிப்பீராக. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். இந்த 40 நாள் இந்த உபவாச நாட்களிலே எத்தனை பேர் ஒருவேளை உபவாசிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் 2 வேளை உபவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வேலைக்கு போறதுனால எப்படி உபவாசிக்கணும்னு தெரியலன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது மத்தியானத்தோட நீங்க சாப்பிட்டிருப்பீங்கன்னா, மாலை வேளையில இருந்து அப்படியே அடுத்த நாள் விடிந்து ஒரு 9 மணி வரை நீங்க ஒரு ஃபுல் டைம் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஒருவேளை ஆகாரத்தை தவிர்த்து தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். எப்பெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ நல்லா அறிந்து கொள்ளுங்கள், அதோடு சேர்ந்த என்ன தேவை, ஜெபம் தேவை. சபையிலும் ஜெபிக்கணும், அதே நேரத்தில் தனிப்பட்டதிலும் ஜெபிக்கணும். அப்ப நான் என்னுடைய வார்த்தையின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். நம்ம ஜெபத்துக்குள்ள போலாம். முக்கியமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வருஷம் அநேகருக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரணும்னு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது இல்லாதவைகளை கர்த்தர் என்ன செய்வார், இருக்கிறவைகள் போல் அழைப்பார். ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க, அந்த வார்த்தைக்குள்ள வாங்க, அந்த வார்த்தையை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற வார்த்தையை விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். அதை விசுவாசிக்காம அதை ஜெபிக்கவும் முடியாது, ஜெபிக்காம விசுவாசிக்கவும் முடியாது. 2ஐயும் நீங்க செய்து பாருங்க. அதே இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு, ஆண்டவரே முதலிடம் உமக்கு கொடுக்கும் போது நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற சிருஷ்டிப்பின் தேவன் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எழுதி வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம், 43வது அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்க. முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை என்ன செய்யாத, சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஆண்டவர் இன்னைக்கு வழியே இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு அடைப்பட்டது போல இருக்கலாம், இன்னும் திறந்தது போலவே தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க சொல்லணும், ஆண்டவரே உமக்கு நான் முதலிடம் கொடுக்கிற ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்க மாட்டேன். பைபிள்ல எதை நீ செய்ய வேண்டாம்னு சொல்லுதோ அந்த காரியத்தை செய்யாதீங்க. முந்தினதை நினைக்காதனா முடிந்து போனதை விட்டுரு. முடிந்து போனதுதான். ஆனா அதுக்கு பின்பதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அது உங்கள் வாழ்க்கையில புதிய காரியமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப நம்ம சொல்லணும், முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இப்போ சொல்லுவோம், ஆதியிலே தேவன் என்னத்தை உண்டு பண்ணார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். என் வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை செய்வார். முந்தினவைகளை நினைக்காத, பழைய காரியங்களை பேசாத, பழைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேசி இதுவரைக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யாம வைத்திருக்கிற சிலருக்கு நான் திட்டமாய் சொல்றேன், நீங்க இன்னும் பழைய காரியத்தை பேசிட்டு இருக்கீங்க. பழைய காரியத்தை பேசுறதுனால தான் தேவனால உள்ள இறங்கி புதிய காரியத்தை செய்ய முடியல. ஏன்னா பைபிள் சொன்னதுக்கு விரோதம் ஆண்டவர் செய்ய முடியாது. நீ பழைய காரியத்தை நினைப்பினா ஆண்டவர் எப்படி புதிய காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்யுங்க. நினைக்கிறேன் ஆண்டவரை விட்டுரு, ஆண்டவர் இனி அதை எனக்கு வேண்டாம், ஆண்டவர் இனிமேல் அதை சிந்திக்க மாட்டேன், இனிமேல் அதை குறித்து நான் பேச மாட்டேன்.
சொல்லி இந்த உபவாச நாட்கள் முதல் வேளையிலே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது நீங்க எதிர்பார்க்கணும், புதிய காரியம் வனாந்திரத்திலே உண்டாகட்டும், பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை உண்டு பண்ணட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.